நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடுமாவனம் கார்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு தாவேக தலைவருடைய உரை ஏறத்தாழ ஒரு 30 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். திமுகவினுடைய எதிர்ப்பை பிரதானப்படுத்தி இருக்கிறார். களத்துல இல்லாதவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமான பேச்சு தான். வழக்கமா அவருக்கு என்ன எழுதி கொடுப்பாங்களோ அதான் எழுதி கொடுத்துட்டாங்க. எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல எது சிறப்போ அதை சொல்லுவாரு. அதே மாதிரி எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பேச்சு தான். இதுல களத்துல இல்ல அப்படின்னு யார விமர்சிக்கிறாருன்னு அது தனியா பொழிப்புரை போடணும். அதுல தாவேக தரப்புல ஐயா நாஞ்சு சம்பத் செஞ்சா சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல களத்துல தாவேக எங்க இருக்குங்கிற கேள்வி எழுப்புறேன். ஏன்னா இவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டுல பார்லிமெண்ட் பொதுத்தேர்தல் நடைபெற்றுச்சு. விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெற்றுச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதே போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு. எந்த தேர்தல் களத்தையும் விஜய் வரைக்கும் போட்டி போடல. அதை கடந்து போராட்ட களங்கள்ல எத்தனை போராட்ட களங்களை பங்கேற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஞ்சி போனா பரந்தூர்ல போய் அந்த மக்கள் மத்தியில பேசினாரு. அதை கடந்து அவரு தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்கிறப்ப அங்க போய் பார்க்கல, போராட்ட களங்களை வர சொன்னார். அதே போல இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் பக்கம் வெள்ளம் ஏற்பட்டப்ப அந்த மக்களை போய் களத்துல பார்க்காம அவங்கள வரவழைச்சார். இப்படி போராட்ட களத்துக்கோ தேர்தல் களத்துக்கோ இதுவரைக்கும் களத்துக்கே போகாத ஒரு கட்சி அப்படின்னா தாவேக தான். என்ன விஜய் ஒரு நடிகர்களுக்கால அவரை பார்க்க கூட்டம் வருது. அது விஜய் மட்டும் இல்ல, அஜித் வந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்தாலும் ரஜினிகாந்த் வந்தாலும் நடிகரை பார்க்க கூட்டம் வரும். அந்த கூட்டம் வருது. மற்றபடி அவங்க களத்துல இருக்காங்க. அவங்க வாக்குறுதிக்காட்ட நிரூபிக்கிறதுக்கு அவங்க தேர்தலை வைக்க போட்டி பண்ணலையே. ஒரு தலைவன் அப்படின்னா என்ன பண்ணணும், போராட்ட களத்துக்கு தன்னடிச்சியா போராடக்கூடிய மக்களுடைய அந்த போராட்ட கோரிக்கைகள் வெளில ஆதரவு அளிக்கணும். இல்ல மக்களை அரசியல்படுத்தி ஒரு போராட்டத்துக்கு அரச வன்முறைக்கு எதிராக போராட்டத்துக்கு தயார் பண்ணணும். ஒரு மக்களை போராட்டத்துக்கு தயார் பண்ணல, போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களோட இருக்கல. அப்ப களத்தை பத்தி பேச என்ன தாழ்ந்து இருக்கு? களத்தை பத்தி பேசலாம். இது கரூர்ல 41 பேர் செத்து போனப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தார பார்க்க போகாம அவங்கள மாமல்லபுரத்துக்கு வர வச்சு அங்க ஆரம்பிச்சினாரு. இந்த உலகத்தில் நடக்காத ஒரு விசித்திரமான ஒரு மரபு, ஒரு மாண்பு. பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றது. அவ களத்துக்கே போகாம பனையூர் பண்ணையாருன்னு வர்ணிக்கிற அளவுக்கு தான் இவரோட அரசியல் இருக்கு. இவர் களம் என்று வார்த்தையை உச்சரிக்கிறது கூட எந்தவித தகுதியும் இல்லை. இதை கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு நீங்க எங்கேயாவது விஜய் பாஜகவை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல பாஜக பெரிய சக்தி இல்லை, நானே இருக்கிறேன். ஆனா மத்திய ஆளக்கூடிய பாஜக இன்னமும் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. அதே போல பாஜக செயல்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு டெல்லி செங்கோட்டையில வெடிகுண்டு தாக்குதல் மிகப்பெரிய சேதம், 15 பேர் இறந்து போனாங்க. அது உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி. அதை பேசாரா எஸ்ஐஆருங்கிற நடைமுறை கொண்டு வர்றாங்க. கொண்டு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே உரிமை வாக்குரிமை, அதை பறிப்பதற்கான சதிச்செயல் ஈடுபடுறாங்க. இதை தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேரோட வாக்கள் பறிக்கப்படலாம் அப்படிங்கிற பேசுபொருள் இருக்கு. அது குறித்து எஸ்ஐஆர் கொண்டு வர்றது கொடுங்கோன்மை, பாஜக அந்த அடாவடித்தனத்தை பண்ணுது அப்படின்னு அது குறித்து ஏதாவது பேசினாரா? இல்ல இப்ப திருப்பரங்குன்றம் மலையை வச்சு இங்க தமிழ்நாட்டுல மோகன் பாகவத் தொடங்கி டெல்லியில பார்லிமெண்ட்ல அமித்ஷா வரைக்கும் பேசுறாங்க. அந்த திருப்பரங்குன்றம் குறித்து ஏதாவது பேசுறாங்களா? இன்னொரு அயோத்தியா மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தை அப்படின்னு சன்புரி அமைப்பு கொக்க வைக்கிற வேலையில ஒருபோதும் மாற்ற விட மாட்டோம், தமிழ்நாட்டு மக்களோட அங்க எதிர்த்து நிற்போம் பேசணும். இல்ல அதையும் பேசல. கொங்கு பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொங்கு பகுதியில குறிப்பா கோயம்புத்தூர்ல, இங்க இந்த ஈரோடு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவங்க அதிகப்படியா ஆதிக்கம் செய்வது அதிமுக குறித்தான உங்க கருத்து என்ன? மேடம் ஜெயலலிதா மேடம்னு சொல்றாருல விஜய். இப்ப ஜெயலலிதா மேடம் சொல்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரா? ஜெயலலிதாவை இப்போது வரைக்கும் சட்டம் பையில வச்சுட்டு தான் செங்கோட்டை வர்றாரு. ஜெயலலிதா ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா? அது பாஸ்ட் ஆட்சியா இல்லையா? அது மக்கள் ஒரு ஆட்சியா இல்லையா? பாசாட்சி வன்கொடுமை தொடங்கி செம்பரமாக்க ஏறி தண்ணி தந்து விட்ட வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியோட அடாப்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. எதையுமே பேசாம ரொம்ப முன்னத்தரமா ரொம்ப மொக்கையா ஒரு பேச்சை பேச்சிருக்காரு. எழுதி கொடுத்ததை வாசிச்சிருக்காருன்னா பாக்கணும். அது ஒண்ணு திமுக தீய சக்தி அப்படின்னா மாற்று கருத்து இல்ல. அப்ப அதிமுக தூய சக்தியா? அதிமுக கொடுத்தாலும் ஒரு பார்வை என்ன? 2 தீய சக்தியும் அப்புறப்படுத்துங்க நான் ஏற்கிறேன். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்ப இது வளமையான ஒரு சந்தர்ப்பத்தோடு கூடிய ஒரு பேச்சு தான். அதை தாண்டி இதை ஒன்னும் காராசாரமா எதுவுமே இல்லை. ஒரு நாள் ஊடகங்களுக்கு தீனியா இருக்கலாம், விவாத பொருளா இருக்கலாம், மக்களுக்கு நல்லா பொழுதுபோக்கா இருக்கலாம். ஈரோடு மக்களுக்கு இலவசமா கண்காட்சியை பார்த்தது போல ஒரு ஒரு உணர்வை கொடுக்கலாம். அதை தாண்டி இந்த பேச்சுல ஒண்ணு இல்லை. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி.